நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. Our help is in the name of the Lord, who made heaven and earth. Psalms 124:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளாகி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இதற்கு காரணமாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து தேவ வார்த்தைகளை தேவ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களை இம்மட்டும் வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஊழியங்களை பொறுப்பாக நடத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர் குடும்பம் மற்றும் அவரோட ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி ஆறுதல் படுத்தி தேற்றி தம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல யோசேப்பு ஒரு கனி தரும் செடி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழும்போது கனியற்ற அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இராதபடி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. அன்றைக்கு யோசேப்பை குறித்து அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், யோசேப்பு கனி தரும் செடி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கனி தரும் வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் மாற்றப்பட வேண்டும். 2வது, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நீரூற்றண்டையில இருக்கக்கூடிய செடியானது எவ்வளவு தூரம் கனிகளை கொடுக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவரின் மேல் படரும், கொடிகள் சுவரின் மேல் படரும் என்பது மிக
மிகவும் ஒரு அசாத்தியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எது முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவைகளை முடிய பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். தடைகளை தாண்டி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தடை சுவரையும் தாண்டுவதற்கான பலனை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்து ஆசீர்வாதத்தின் பாதையிலே நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய கிருபை நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது, அவராலே நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல முடியும். அவராலே ஒரு மதிலை நாம் தாண்ட முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருக்கிறதான எந்த தடைகளையும் நிர்மூலமாக்கி நம்மை ஜெயத்தின் பிள்ளைகளாக, வெற்றி வீரர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சேனையின் அதிபராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெயத்தின் மேல ஜெயத்தை தந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு விரோதமாய் இருக்கிறதான 3 விதமான தடைகளை என்ன என்று சொல்லி, அந்த தடைகள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான பாதையிலே நாம் நடக்க முடியாதபடி நம்மை தடை செய்கிறதான முதல் காரியம் என்ன என்று சொன்னால், நமக்கு எதிராக நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய சகோதரர், நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு எதிராக வைக்கிறதான தடை கற்கள். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் தூக்கி குழியில போட்டு அவனை இஸ்மவேலருக்கு அடிமையாக விற்று போட்டதும் அல்லாமல், யோசேப்பினுடைய ஆடைகளை ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய கொன்று போட்டது என்று சொல்லி அந்த ஆடைகளில் இரத்தத்தை தோய்த்து தகப்பனிடத்துல கொண்டு போய் காட்டும் போது அந்த தகப்பன் சொல்லுகிறார், இது என் மகனுடைய ஆடைகள் தான், இவைகள் என் மகனை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டது என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். யோசேப்பு இனி திருப்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை யாக்கோபுக்கு இல்லாமற் போய்விட்டது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை யாக்கோபுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால், இதோ அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. இனி நான் அவனிடத்தில் போவேனே ஒழிய அவன் என்னிடத்தில் வருவது மிகவும் கஷ்டம். என்னுடைய கடைசி காலத்தை நான் துக்கத்தோடு கூட கழிக்க வேண்டுமோ என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த குடும்பத்தில் அந்த சகோதரர்கள் என்ன நினைத்தார்கள்? அவ்வளவுதான், யோசேப்பின் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. யோசேப்பை குறித்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த திட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. யோசேப்பின் தரிசனங்களுக்கு, யோசேப்பின் சொப்பனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்லி சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட தடைகளையும் தாண்டி தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் தனக்கு விரோதமாக தன்னை குறித்த ஒரு நினைவு இல்லாதபடி பண்ணி அவர்களை யோசேப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினரால் இவனுடைய முன்னேற்றம் அவ்வளவுதான், உங்கள் சகோதரர்களால் இவன் அவ்வளவுதான் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவராகிய தேவன் உங்களை உயர்த்தி 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 அந்த யோசேப்பை எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மேன்மையாக வைத்தது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்டு போய்விடலாம், எல்லாராலும் இவன் ஒன்றிற்கும் உதவாதவன் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்களோ அதே நபர்கள் மத்தியில, அதே சகோதரர்கள் மத்தியில, அதே குடும்பத்தார் மத்தியில உங்களை உயர்த்தி 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 அழகு பார்ப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் ஆயத்தமாக காணப்படுகிறார். இந்த தடையை தாண்டி செல்வதற்கான பலனை நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று யாபேசின் தாய்
அவன் பிறக்கும் போதே சொன்னாள், நான் என் மகனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கம், அவன் லைஃபே துக்கம்தான், அவன் துக்கமா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். ஆனால் யாபேஸ் பரலோகத்தின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட போது யாபேஸ் கனம் பெற்றவனாக மாறினான். ஹல்லேலூயா. பெற்றோராலே, பெற்ற தாயால அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு கட்டப்பட்ட யாபேசின் வாழ்க்கையை கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றின தேவன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கனம் பெற்ற வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். உலகத்தால் அறியப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உங்களை பெற்றவர்கள், உங்களை வெறுத்தவர்கள், உங்கள் சகோதரர்கள் காணும்படி கர்த்தர் செய்து உயர்ந்த உன்னதமான இடத்திலே உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பதற்கு வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அதற்கு தடையாயிருக்கிற தடைகளை இப்பொழுதே தேவன் மாற்றப் போகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல உம்முடைய பலத்தால் என்னை இடை கட்டுங்க ஆண்டவரே, எனக்கு எதிராய் இருக்கிறதான இந்த தடைகள் எல்லாம் என்னை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் வசிக்கிறதான இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு வைக்கப்படுகிறதான தடைகள், இந்த தடைகளை நாம் எப்படி தாண்டி செல்ல முடியும்? அன்று யோசேப்பின் குறித்து தகப்பன் சொல்லும் போது, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆம் தேவ பிள்ளைகளை, சுவரின் மேல் படர விடாதபடி, சுவரின் மேல் உள்ளதான அந்த கொடிகள் படர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதபடி நம்மை தடை செய்வது இரண்டாவது காரியம். நாம் வேலை செய்கிற இடங்களில், நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் மத்தியில அவர்கள் நமக்கு வைக்கிறதான தடைகள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக காணப்பட்டார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அவர்கள் கிளம்பி வரும்போது, இதோ அவனுக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தங்கள் வேலையை விட்டு போய்விடுவார்களோ என்று சொல்லி பயத்தில் அவர்கள் தள்ளாடும் போது, இதோ ஆண்டவராகிய கர்த்தர் செங்கடலிலே அவர்களுக்காக வழியை திறந்து பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலிலே அழித்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நீதியின் பிள்ளைகளாக, வெற்றியின் பிள்ளைகளாக, வெற்றியின் பாதையில் அழைத்து சென்றது உண்மை என்று சொன்னால், என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை செய்கிற இடத்துல அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு நகைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு செழிப்பானதாக மாற்றுவதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள். வேலை செய்கிற இடத்துல தரைமட்டமாக தள்ளப்பட்டீர்களா? வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அடிமையின் மேல் அடிமையாக கருதப்படுகிறீர்களா? எதை செய்தாலும் தவறு என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்டு குற்றம் சுமத்தப்படுகிறீர்களா? உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்களானால் அவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியை விளங்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை அதே இடத்துல உயர்த்துவதோடு மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் எஜமானும் உங்களை அடிமைப்படுத்தினவர்களும் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களும் கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதோ ஒரு புதிய வாசலை திறந்த கர்த்தர் உங்களுக்காக இதோ ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலிலே பிரவேசிப்பதற்கு உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் கொடிகள் சுவரின் மேலே படரும். ஹல்லேலூயா. கன்னி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு களிப்பீர்கள் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை விசுவாசித்தால் நிச்சயமாக அவருடைய மகிமையை இன்றைக்கே காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது சிறைச்சாலையிலிருந்து சொல்லுகிறான், இந்த இடத்துல நான் வருகிறதற்கு எந்த ஒரு காரணமும் என்னிடத்துல இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனாலும் இந்த இடத்துல நான் வந்து கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஆனாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆனாலும் சரி, எந்த இடத்துல அடிமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல மற்றவர்களால் குறை கூறப்பட்டீர்களோ, அந்த இடத்துல
இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என்ன தடை அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே வைக்கிறதான தடைகள். முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள் நம்மை வளர மாட்டோம் என்று சொல்லி வைக்கிறதான தடைகள். அந்த தடையை தாண்ட தேவன் உதவி செய்வார். இரண்டாவது நாம் பார்த்தோம், நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் வசிக்கிற ஜனங்களின் மத்தியில அவர்கள் நமக்கு எதிராக வைக்கிறதான தடைகள், நம்மை குறித்து அவர்கள் நினைக்கிறதான யோசனைகள், அவைகளுக்கெல்லாம் தேவன் முற்றுப்புள்ளி வைப்பதோடு மட்டுமல்லாமல் மூன்றாவதாக கர்த்தர் சொல்கிறார், நமக்கு நாமே வைக்கிறதான தடைகள். எப்படிப்பட்டதான தடைகளை நாம் நமக்கு வைக்கிறோம் என்று சொன்னால், நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. நாம் எதை செய்தாலும், ஐயோ நான் இதற்கு தகுதியுள்ளவள் அல்ல, நான் இதற்கானவள் அல்ல, இதை யாரோ செய்யட்டும், நான் பொறுமையா இருந்து கொள்ளுகிறேன், நான் பின்னணியத்தில் இருந்து கொள்ளுகிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் இன்னொருவரை ஏற்படுத்துவாராக, நான் இதற்கு தகுதியானவள் அல்ல, தகுதியானவன் அல்ல என்று சொல்லி நம்மை நாமே நமக்காக ஒரு தடையை உண்டு பண்ணுகிறோம் அல்லவா? அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றார், யோபு 42:2 நம்ம வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் தடைபடாது. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறாரோ அதை நிச்சயமாக நம்மை கொண்டே செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ சூழ்நிலைகள் இல்ல, எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு அதற்கான படிப்பு இல்ல, எனக்கு அதற்கான நாலேஜ் இல்ல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம் தயங்குகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நாமே வைக்கிறதான தடைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த குறுகிய மனப்பான்மையை நம்மை விட்டு எடுத்து போட்டு பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையுடைய நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என்னை எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் சித்தமா இருக்கிறீரோ அதற்கு ஏற்ற பாதையில் என்னை நீ நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மைகள் மாறும். அந்த தடைகளை தேவன் இந்த நாளிலே முற்றிலுமாக மாற்றி உங்களுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 54:2 நாம் வாசிக்கும் போது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை விரிவாக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் விரிவாக்குங்கள். அதை தடை செய்யாதிருங்கள். கர்த்தர் அதற்காகவே உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அதற்காகவே உங்களை உயிரோட வைத்திருக்கிறார். கர்த்தர் அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அதற்கு பிரியமாக என்னை மாற்றுங்க, அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கொடிகள் சுவரின் மேல் படகிற அளவுக்கு மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுகமாயங்கு